வணக்கம் நண்பர்களே. ஒரு நடிகர் எடுத்த கதாபாத்திரத்தை பார்த்து சிரிக்கலாம், சில கதாபாத்திரங்களை பார்த்து ரசிக்கலாம். ஆனா ஒரு நடிகர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தினசரி ஒரு பகுதியா மாறிட்டா அந்த இடத்துல தான் வர்றாரு நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள். ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, சூழ்நிலைக்கு ஏத்தபடி மீன் போடும்போது, கஷ்டமான நேரத்துல கூட சிரிக்க வைக்கும் போது வடிவேலு அவர்களின் டயலாக் இல்லாத ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடிவேலு அவர்களின் மறக்க முடியாத 10 ஐகானிக் கதாபாத்திரங்கள். இந்த கேரக்டர்ல உங்களுக்கு எது பிடிச்சது அப்படின்றத வீடியோ முடிவுல கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த கெமிக்கலும் இல்லாம 100% ஆர்கானிக் மெகதி கோன்ஸ் வேணுமா? டிவிஸ் மெகந்தி அவங்களே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்றாங்க. பிரைடல் முதல் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மெகந்தி ஆர்டர் மட்டும் இல்லாம கோன்ஸ் மட்டும் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரும் இருக்கு. தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. வடிவேலு அவர்களின் பேரை சொல்லாமலே ஒரு கேரக்டரோட பேர் சொன்னாலே போதும். நேசமணி. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்து அந்த கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டரா மட்டும் இல்லாம தமிழ் இன்டர்நெட் கல்ச்சர்லயே ஒரு அடையாளமாவே மாறிடுச்சு. அந்த நேசமணியோட பேச்சு, பாடி லாங்குவேஜ், கோபம், பயம் எல்லாமே சேர்ந்து ஒரு மறக்க முடியாத கேரக்டரா மாறிச்சு. குறிப்பா ஆணியே புடுங்க வேணாம். இந்த சீனை பார்த்து சிரிக்காதவர்கள் ரொம்ப கம்மி. பல வருடங்கள் ஆன பின்பும் நேசமணி மீண்டும் சோசியல் மீடியால வைரலாகி ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்கு. வடிவேலு அவர்களின் காமெடிக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. வேற கேட்டாலே ஒரு முகம் நினைவுக்கு வர்றதுதான் வடிவேலு அவர்கள் நடிச்ச கைப்புள்ள. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். வின்னர் படத்துல வடிவேலின் டைமிங்க்கு இது மிகப்பெரிய உதாரணம். ஹீரோவுக்கு எதிராக நிக்கிற ஒரு வில்லன் கேரக்டர் தான் கிட்டத்தட்ட இந்த காமெடி கேரக்டர். பல சீன்ஸ்ல ஆடியன்ஸோட கவனத்தை முழுவதுமா தன் பக்கம் திருப்பியது இந்த கைப்புள்ள தான். அந்த கைப்புள்ளியோட பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, முக்கியமா அந்த ஆட்டிடியூட், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ், இதெல்லாம் சேர்த்துதான் கைப்புள்ளைய ஒரு கல்ட் கேரக்டரா மாத்தி இருக்கு. வடிவேலு அவர்களின் வித்தியாசமான காமெடி சென்ஸுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸ்னேக் பாபு. ஒரு சாதாரண காமெடி ட்ராக் மாதிரி ஆரம்பிச்சாலும் வடிவேலோட எக்ஸ்பிரஷன், டயலாக், டைமிங் அந்த கேரக்டரை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே தனி காமெடியை கொடுத்துச்சு. ஒரு டயலாக எப்படி சொல்லணும், எங்க யூஸ் பண்ணணும், எந்த நேரத்துல முகபாவனையை மாத்தணும் அப்படின்றது வடிவேலு அவரோட மிகப்பெரிய டேலண்ட். வடிவேலு அவர்கள் நடிச்ச ஐகானிக் கேரக்டர் பத்தி பேசும்போது நாய்சேகரை எப்படி மறக்க முடியும்? தலைநகரம் படத்துல வர இந்த கேரக்டர் ஒரு பக்கம் பயமுறுத்துற மாதிரி பில்டப் கொடுத்தாலும் அடுத்த நிமிஷமே நம்மள சிரிக்க வைக்கிற காமெடி கொடுக்கும். இதுதான் வடிவேலு அவர்களின் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன்ல கூட அதை காமெடியா மாத்துற திறமை வடிவேலுக்கு இயற்கையாவே இருக்கு. நாய்சேகர் கேரக்டரின் பாடி லாங்குவேஜ் மட்டும் பார்த்தாலே நமக்கு சிரிப்பு தானாவே வரும். அதனாலதான் இந்த கேரக்டர் இன்னைக்கு ரசிகர்களோட ஃபேவரட்டா இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற கேரக்டர் கொஞ்சம் வேற லெவல். என்கவுண்டர் ஏகாம்பரம். என் பேர் ஏட்டு ஏகாம்பரம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்கவுண்டர் ஏகாம்பரம். மருதமலை படத்துல வடிவேலு அவர்கள் நடிச்ச இந்த கேரக்டர் போலீஸ் காமெடியில அவரோட யூனிக் ஸ்டைல காட்டுச்சு. ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரி அப்படின்ற மிடுக்கு, மறுபக்கம் வடிவேலு அவர்களின் காமெடி டைமிங், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ஆடியன்ஸை சிரிக்க வச்சதுதான் இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கேரக்டர். வடிவேலு அவர்கள் போலீஸ் படம் போட்டாலே அது ஒரு தனி காமெடி படமாவே மாறிடும். போக்கிரி படத்துல வடிவேலு அவர்களின் காமெடி ட்ராக் இன்னைக்கு ரசிகர்களால் மறக்க முடியாத ஒண்ணு. பாடி சோடா. பாடி சோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா. உள்ளுக்குள்ள ரத்தக்கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஹீரோவோட மாஸ் சீன்ஸ்க்கு நடுவுல ஆடியன்ஸுக்கு கண்டினியூஸா என்டர்டைன்மெண்ட் கொடுத்ததுதான் இந்த பாடி சோடா கேரக்டர். வடிவேலு அவர்களின் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த இன்னசென்ட் லுக், அவருடைய டயலாக், டைமிங், ஒவ்வொரு சீனுமே மீம் மெட்டீரியல் தான். வடிவேலு அவர்களின் பெயரை கட்டணே ஃபர்ஸ்ட் நமக்கு நினைவுல வருது காமெடி. ஆனா அவர் காமெடி பண்ற விதத்திலே ஒரு தனி ஸ்டைல் ஒன்னு இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மனதை திருடி விட்டாய் படத்தின் கேரக்டர் ஸ்டீவ் வாக். என்ன ஸ்டீவ் வாக்? என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. இந்த கேரக்டர்ல அவர் காட்டுற மேனரிசம் மற்றும் டயலாக் டெலிவரி அந்த டைம்ல ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றது. ஒரு சாதாரண காமெடி கேரக்டர் கூட தன்னுடைய தனி ஸ்டைலால மாற்றக்கூடியவர் தான் வைகை புயல் வடிவேலு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான கேரக்டர், வீரபாகு. கிரி படத்துல வடிவேலு அவர்களின் காமெடி போர்ஷன் அந்த படத்தின் என்டர்டைன்மெண்ட் வேல்யூவை மேலும் அதிகப்படுத்தியது. வடிவேலு மற்றும் அர்ஜுன் அவர்களின் காம்பினேஷன்ல வர சீன்ஸ் எல்லாமே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாவே இருந்துச்சு. வடிவேலு அவர்களின் காமெடி டைமிங்க்கு சரியா மற்ற நடிகர்கள் ரியாக்ஷன் கொடுக்கும்போது அந்த காமெடியோட வேல்யூ மேலும் அதிகமாகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச சந்திரமுகி ஒரு பெரிய ஹாரர் காமெடி பிளாக் பஸ்டர். ஆனா அந்த படத்துல ஆடியன்ஸ்க்கு டென்ஷனை குறிச்சு சிரிக்க வச்ச முக்கியமானவர்கள் ஒருத்தர் தான் வடிவேலு அவர்கள் நடிச்ச முருகேசா கேரக்டர். முருகேசன் கேரக்டர்ல அவர் கொடுத்த ரியாக்ஷன், அந்த பயம், அந்த அலறல், அந்த டைமிங் இன்னைக்கு மீம்ஸ்ல வாழுது. ஒரு ஹாரர் படத்துக்குள்ள காமெடியை இவ்வளவு நேச்சுரலா கொண்டு வரது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதை அந்த முருகேசனா நடிச்ச வடிவேலு அவர்கள் மிகச் சரியா பண்ணியிருந்தாரு. கடைசியாக இது ஒரு காமெடி கேரக்டர் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முழு படத்தையே தன்னோட தோல்ல சுமந்த மிக முக்கியமான கேரக்டர் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒருபுறம் இருக்கட்டும், என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சற்று டொங்கன் போல் இருக்கும். வடிவேலு அவர்களின் கேரியர்ல இது மிகப்பெரிய மைல்ஸ்டோன். காமெடி நடிகர் அப்படின்ற இமேஜை தாண்டி ஒரு முழுநீள கதையின் நாயகனாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் காமெடி கதாபாத்திரத்தை இவ்வளவு சிறப்பா கேரி பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்ச படம் தான் இந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. அந்த புலிகேசியின் பேச்சு, அவருடைய அப்பாவித்தனம், அரசன் என்ற பதவிக்கும் அவருடைய குணத்துக்கும் இருக்கும் கான்ட்ராஸ்ட், இதுதான் அந்த கேரக்டரை ஸ்பெஷலா மாத்துச்சு. புலிகேசி இல்லாமல் வடிவேலுவின் ஐகானிக் கேரக்டர் லிஸ்ட் முழுமையாகாது.
நாம இவ்வளவு நேரம் பார்த்தது வெறும் 10 கதாபாத்திரங்கள் மட்டும்தான். ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா வடிவேல் அவர்கள் உருவாக்கிய கேரக்டர்ஸ்க்கு ஒரு மிக நீண்ட பட்டியலே போடலாம். அவர் நடித்த காமெடி சீன்ஸை நம்ம பார்த்து ரசிச்சோம். அந்த டைலாக்ஸை நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தணும். அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம இமிடேட் பண்ணோம். இன்னைக்கு மீம்ஸ்ல கூட வடிவேல் அவர்களின் முகம் இல்லாமல் ஒரு நாள் கடந்து போக முடியாது. அதுதான் ஒரு நடிகரின் வெற்றி. அவர் நடித்த கதாபாத்திரங்கள் மறக்கப்படாமல் அடுத்த தலைமுறைக்கு சென்று கொண்டே இருந்தால் அந்த நடிகர் ஒரு லெஜண்ட். அந்த வகையில் வடிவேல் அவர்கள் ஒரு காமெடி ஆக்டர் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய கல்ச்சரோட ஐகான். இந்த 10 கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச வடிவேலோட கேரக்டர் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் கேட்க நம்ம ஜிகே சினி அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜிகே சினி அப்டேட்ஸ், சினிமா தகவல்கள் உங்கள் விரல் நுனியில். நன்றி.